எதிர்பார்ப்பு இருந்தா அங்க சந்தோஷம் இருக்காது. அந்த எதிர்பார்ப்பை விட்டுதான் ஆகணும். உண்மையான அன்பு எங்கன்னா அங்க சுதந்திரம், ஃப்ரீடம், அவங்க இஷ்டம் அவங்களுக்கு. அந்த ஃப்ரீ வில்ல ரெஸ்பெக்ட் பண்ணணும். கர்மான்றது உங்களோட யோசனை, உங்களோட வார்த்தைகள், உங்களோட செயல். இதுதான் உங்களோட கர்மம். நான் ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கும் ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கு என்ன வித்தியாசம்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வித்தியாசம். ஒரு ப்ராப்பரான ஒரு பாசிட்டிவான ஒரு பிரேயர் எப்பவுமே ஒரு இன்டர்ஃபரன்ஸ் கிடையாது. நீங்க நல்லா இருக்கிறதுக்கு நீங்க தியானம் பண்ணுவீங்க, மத்தவங்க நல்லா இருக்கிறதுக்கு சேவை பண்ணுவீங்க. இதுதான் என்னோட வாழ்க்கை, இதுதான் என்னோட உலகம், இது தவிர வேற எதுவுமே இல்ல அப்படின்ற அஜ்ஞானத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் எர்த் போர்ன் சோல்ஸா இருப்பாங்க. சோ தர்மானாக்க உங்க தர்மத்து மூலியமா உங்களுக்கு மோட்சம். யார் கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வனிதா, உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்மா ரிலேட்டடா நிறைய திரும்ப திரும்ப கேட்ட பிறகு தெளிவு முன்ன இருந்ததோட இப்ப அதிகமா இருக்கு. இன்னும் ஒரு பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் கிளியர் வேணும். இப்ப ஹஸ்பண்டோட கர்மாவுக்கும் என்னோட கர்மாவுக்கும் என்ன ரிலேட்டட் இருக்குன்றது எனக்கு புரியுது. இவ்வளோ இது பண்ணனால எனக்கு இவ்வளோ ரீச் என்னால பண்ண முடியுது, என்னோட சோல் எவல்யூஷன் எனக்கு நடந்ததுன்றது எனக்கு அக்செப்ட் பண்ண முடியுது. எவ்வளோ கோ த்ரூ பண்ணோம்னா எல்லாமே என்னால் லைட் கோ பண்ண முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. இப்போ இருக்கிற லைஃப்பில் அவர்கிட்ட இருந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம குறைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? மற்றவங்க கிட்ட என்னால் அந்த ஃபர்கியூ பண்ணிட்டேன், எக்ஸ்பெக்டேஷனை எல்லாமே விட்டுட்டேன். ஆனால் அவர்கிட்ட அந்த எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் விட முடியல. எப்படி நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க? எப்படி நான் கம்மி பண்ணிக்கிறதுன்னு கேட்குறீங்க? புரியுதல் தான். நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தாக்கா அங்க உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும், டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். லைஃப்ல ஒவ்வொரு எதிர்பார்ப்புக்கும் ஒவ்வொரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ லைஃப்ல நான் டிசப்பாயின்மெண்ட் இல்லாம ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாம நான் பீஸ்ஃபுல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்வி வரப்போ, இது பண்ணா நான் நிம்மதியா இருப்பேன், இது பண்ணாக்கா நான் என்னால நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஸோ எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்றது உங்களோட சாய்ஸ். சி அடிப்படையான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்றது அது நேச்சுரல் தான், இயற்கை தான். புருஷன் மனைவி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குதுன்றது ஒரு சகஜமான விஷயம் தான். நீங்க எதிர்பார்த்தபடி நடக்கலன்னா அங்க நீங்க மனசு உடைஞ்சு போயிட்டு நீங்க கவலைப்படுறது, கஷ்டப்படுறதுன்றது உங்களோட ஒரு ஒரு அறியாமைன்னு சொல்லணும். இக்னோரன்ஸ். என்ன இக்னோரன்ஸ்? அவங்களுக்கு நீங்க யாரையும் ஓன் பண்ணல. ஓகே, ஸோ இங்க யாருக்கும் யாரோட ஒரு ஓனர்ஷிப்ல இல்ல. 2 சோல்ஸ், 2 ஆத்மாக்கள் ஒன்னா வந்திருக்கு இந்த ஜென்மத்துல. ஸோ அவங்களுக்குன்ட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீ வில் இருக்கு. சரியா? நீங்க எதிர்பார்த்தபடி மற்றவங்க செய்யணும்னு எந்த ரூலும் கிடையாது. கரெக்டா? ஸோ அவங்கவுங்க ஃப்ரீ சாய்ஸ் அவங்களது, அவங்கவுங்க இஷ்டம் அவங்களது. என்னோட தர்மம் மனைவியா நான் என்ன பண்ணணும் அது நான் பண்றேன். புருஷனா அவங்க என்ன பண்ணணுமோ அது அவங்க பண்ணணுமா வேணாம்ன்றது அவங்களோட சாய்ஸ், அவங்களோட இஷ்டம். அதை நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது. என்னோட தர்மம் நான் பண்றேன். ஏன் பண்றேன்னா என்னோட சந்தோஷத்துக்காக பண்றேன். நான் இது பண்ணா அவங்க அது பண்ணுவாங்க, நான் இவ்வளவு நல்லவளா இருக்கிறேனே, அவங்க அதுல நான் இருக்கிறதுல ஒரு 10% கூட அவங்க எனக்கு ரிட்டர்ன் பண்ண மாட்டேன்றாங்களே அப்படின்ற மாதிரி கம்பேரிசன்ஸ்லாம் நீங்க வச்சுக்காதீங்க. நான் ஸ்பிரிச்சுவலா பேசிட்டு இருக்கேன். சரியா? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம், எதிர்பார்ப்புகள் வேண்டாம். உங்க கடமையை நீங்க செய்யுங்க. உங்க சந்தோஷம் உங்க கையில. எதிர்பார்ப்பு இருந்தா அங்க சந்தோஷம் இருக்காது. அந்த எதிர்பார்ப்பை விட்டுதான் ஆகணும். அது எப்படி சார் நான் விடுறது அப்படின்னு கேட்டா, இல்ல விடாம கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இன்னொரு ஜென்மமும் எடுத்துக்கோங்க. இன்னொரு ஜென்மத்திலையும் அவரையே புருஷனா கொண்டு வந்துக்கோங்க. எதிர்பார்ப்பு நீங்க விடலைன்னா ஜென்ம ஜென்மமா மறுபடியும் அதே லெசன்ஸ் வந்துட்டே இருக்கும். எனக்கு வேண்டாம், நான் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா வாழ விடு. ஃபினிஷ்ட். நீங்க நிம்மதியா இருங்க, பக்கத்துல இருக்கிறவங்க நிம்மதியா இருக்க விடுங்க. வீட்டுல பிரச்சனை வரதே இந்த எதிர்பார்ப்புனாலதான். எதிர்பார்ப்பு இல்லாம அவங்கவுங்க சுதந்திரம் அவங்களது, அவங்கவுங்க வாழ்க்கை அவங்களது, அவங்களோட இஷ்டம் அவங்களது அப்படின்ட்டு அங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தாக்கா அது உங்களுக்கு அன்பு கம்மியாயிடுச்சுன்னு கிடையாது. நீங்க அந்த டிட்டாச்மெண்ட்ல இருக்கிறது உங்களுக்கு அன்பு கம்மியாயிடுச்சுன்னு கிடையாது. நீங்க நிஜமாவே நேசிக்கிறீங்க, நீங்க உண்மையா நீங்க அன்பு செலுத்துறீங்க. அதுக்காக தான் அந்த ஃப்ரீடம்.
லவ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீடம். அந்த ஈக்குவேஷனை நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க, எழுதி வச்சுக்கோங்க. உண்மையான அன்பு எங்கன்னா அங்க சுதந்திரம், ஃப்ரீடம், அவங்க இஷ்டம் அவங்களுக்கு. அந்த ஃப்ரீ வில்ல ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே ஓகே. அனுஷா. குட் ஈவினிங் சார். 3 days பேக் வந்து நான் மௌனம் ப்ராக்டிஸ் பண்ணேன். மௌனத்துல வந்து ஐ குட் விட்னஸ் லாட் ஆஃப் இன்னர் டயலாக். இது வந்து எப்போதுமே நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஈவன் பிஃபோர் கம்மிங் இன் டு த ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிடேஷன் எனக்கு வந்து ஐ வாஸ் ஆல்வேஸ் அவேர் தட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் இன்னர் டயலாக். இப்போ ரீசெண்ட்ல டிடிபி கிளாஸ் ஆரம்பிச்சப்ப இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் இன்னும் கான்சியஸா பண்ணலான்னு எவ்ரி டைம் ஐம் டூயிங் அன் ஆக்டிவிட்டி அந்த மைண்ட்ஃபுல்லா பண்ணணும்னு அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐ வாஸ் ஃபேர்லி சக்சஸ்ஃபுல். ஆனா ஒரு இன்னர் இன்ஸ்ட்ரக்ஷன் கான்ஸ்டன்டா ஓடுறது, கம் பேக் டு த பிரெத், கம் பேக் டு த பிரெத் மீன்ஸ் இதர் அ டயலாக் ஆர் அன் இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து ஐ கேன் ஹியர், பட் ஓவரால் ஐம் ஹாப்பி வித் த குவாலிட்டி. ஸோ மை கொஸ்டின் இஸ், அந்த டயலாக் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் டஸ் இட் கோ அவே வித் டைம் ஆர் இட் இஸ் நார்மல்? ஆரம்பத்துல இருக்கும், அது நீங்க பிராக்டிஸ் பண்ண போயிடும். இது ரொம்ப நார்மல் தான். ஓகே, ஸோ நீங்க டிடிபி ப்ரோக்ராம்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஆரம்பத்துல அது வரும், அந்த மாதிரி வரும். மெடிடேஷன் கூட உங்களுக்கு வந்து ஆரம்பத்துல அந்த மாதிரி இருக்கும். நீங்க கண்ண மூடி மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களோட யோசனைங்க அங்க போயிட்டு இருக்கும். உங்களுக்கு நீங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பீங்க, கம் பேக் டு த பிரெத் மேல ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ இந்த பிகினிங் டேஸ்ல அது இருக்கும் ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் நீங்க டெய்லி மெடிடேஷன் பண்ண உங்களுக்கு நேச்சுரலாவே ஃபோக்கஸ். ஸோ இங்க இம்பார்ட்டண்டா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து உங்களோட ஃபோக்கஸ். அவ்வளவுதான். நீங்க மைண்ட்ஃபுல்லா இருக்கிறப்போ உங்களோட ஃபோக்கஸ் வேலை மேல இருந்தா நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு அங்க ஃபோக்கஸ் தவறுதோ, திசை மாறுதோ, அப்பதான் இந்த இன்னர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. ஸோ ஃபோக்கஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இன்னர் வாய்ஸ், இந்த இன்னர் சாட்டர், இந்த இன்னர் கமாண்ட்ன்றது இருக்காது. ஃபோக்கஸ்னா இட் இஸ் ஒன்லி பிராக்டிஸ், ரைட்? ஃபோக்கஸ் கூட பிராக்டிஸ்ல தான் வரும். அதான் பிராக்டிஸ் பண்ண இட் வில் கெட் பெட்டர். ஆமா ஆமா, எல்லாமே பிராக்டிஸ் தான், சாதனை தான். தேங்க்யூ சார். அவ்வளவு. ஓகே. குட் ஈவினிங் மாஸ்டர். இப்போ வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நடுவில் நம்ம கர்மா சொல்றோம் இல்லை மாஸ்டர்? அதே மாதிரி இப்போ நமக்கும் வந்து மற்ற உயிரினங்களுக்கும் நடுவில் கர்மா அந்த பேலன்ஸ் இருக்கா? அதர் ஸ்பீஷீஸ் கூட அது மாதிரி நான் லிவிங் திங்ஸ் நாம அவங்கள யூஸ் பண்ற விதத்துல கேட்குறேன். யூஸ் அண்ட் மிஸ்யூஸ் அந்த லைன் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற. இந்த கர்மான்ற கான்செப்ட் வந்து இண்டிவிஜுவல் சோலுக்கு சம்பந்தப்பட்டது. ஓகே, நீங்க ஒரு இண்டிவிஜுவல் சோலா இருக்கிறீங்க, நீங்க ஒரு ஆன்மாவா இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் இருக்கும், அந்த கார்மிக் அக்கௌண்டிங் இருக்கும். அது அனிமல்ஸ் வந்து குரூப் கான்சியஸ்னஸ். ஸோ அவங்களுக்கு கார்மிக் அக்கௌண்டிங் இருக்காது. அவங்க வந்து இன்ஸ்டிங்ஸ் மேல they live their life based on. அனிமல்ஸ் வந்து இன்ஸ்டிங்ஸ் மேல அவங்க வாழ்வாங்க, உயிர். ஸோ ஹியூமன்ஸ்க்கு வந்து ஃப்ரீ வில் இருக்கு, ஃப்ரீ சாய்ஸ் இருக்கு, கர்மாவும் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு மிருகத்தை எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அந்த கர்மா உங்களை சேரும், சரியா? ஏன்னா உங்களோட ஆக்ஷனை பொறுத்து தான் உங்களோட கான்சிக்வன்ஸ். ரைட்? ஆனா அந்த அனிமலுக்கு கர்மா இருக்காது, உங்களுக்கு இருக்கும் கர்மா. ஏன்னா உங்களோட தாட்டு, கர்மான்றது உங்களோட யோசனை, உங்களோட வார்த்தைகள், உங்களோட செயல், இதுதான் உங்களோட கர்மா. புரிஞ்சுதா உங்களுக்கு? இல்ல ஃபர்தர் எதனா क्वेश्चंस இருக்கா? புரியுது மாஸ்டர். ஓகே, யூஸுக்கும் மிஸ்யூஸுக்கும் என்ன வித்தியாசம்? வெரி சிம்பிள். நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்பரா யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா அதுல மியூச்சுவல் பெனிஃபிட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பெட் அனிமல்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு மாடு இருக்கு, மாடை நல்லபடியா பாத்துக்கிறீங்க. ஓகே, அதுக்கு தேவையான தீனி எல்லாமே கொடுக்குறீங்க, நல்லா அன்பா பாத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் மாடு கிட்ட இருந்து பால் கறந்துக்கிறீங்க. ஓகே, ஸோ அது வந்து மிஸ்யூஸ் கிடையாது. அதே வந்து நீங்க வந்து சரியா பார்க்காம அதை ஒரு பால் கொடுக்குற ஒரு மிஷினா பார்த்து அதை ஒரு உயிரா கூட மதிக்காம, ரைட், அதுக்கு தேவையான ஒரு கரெக்டான சாப்பாடெல்லாம் போடாம நீங்க ஜஸ்ட் வந்து எனக்கு பால் கறக்கிற வரைக்கும் கரெக்டாக கறந்துருந்தேன், அதுக்கப்புறம் நான் வந்து கசாப்பு கடைக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன், நான் அப்படி இல்லை யாருக்கு நான் வித்துருவேன் அப்படின்ற மாதிரி அது மிஸ்யூஸ். ஓகே,
ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருந்தா மிஸ்யூஸ், மியூச்சுவல் பெனிஃபிட் இருந்தா அது ப்ராப்பர் யூஸ். மியூச்சுவலா பெனிஃபிட் அது ப்ராப்பர் யூஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன் அது மிஸ்யூஸ். புரிஞ்சுது? மாஸ்டர் இப்ப நம்ம பிளான்ட் கிங்டம், இப்ப மினரல்ஸ் எல்லாமே நம்மளோட யூஸ் கொடுக்கப்பட்டது தானே மாஸ்டர். இப்ப நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ரைட். அத வந்து நம்ம வந்து பொல்யூட் பண்றது, மிஸ்யூஸ் பண்றது தப்பு. இந்த டிஃபரன்ஸ்க்காக கேக்குறேன். இப்ப வாட்டர், ஏர் எல்லாமே 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 இப்போ இந்த இயற்கை வந்து, இந்த நேச்சர் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய கொடுத்துருக்கு, நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். ஸோ ப்ராப்பரா யூஸ் பண்ணோம்னாக்கா அதுக்கான நம்ம இந்த சுத்தம், அதுக்கப்புறம் இந்த என்வாயன்மெண்ட் அந்த மேல ஒரு கன்சர்ன்டா இருக்கிறது, ஸோ நிறைய பொல்யூட் பண்ணாம இருக்கிறது, முடிஞ்ச அளவுக்கும் யூ ஹேவ் டு டூ யுவர் பெஸ்ட். சி இங்க வந்து முடியாதது செய்ய முடியாது, உங்களால முடிஞ்சது நீங்க பண்ணணும். ஒரு மைண்ட்ஃபுல்லா இருக்கணும், அவேர்னஸா இருக்கணும், ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நான் ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கும் ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கு என்ன வித்தியாசம்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வித்தியாசம். நான் ஸ்பிரிச்சுவல் பர்சன் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட், நான் ஸ்பிரிச்சுவல் பர்சன் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன், மிஸ்யூஸ். அதே ஸ்பிரிச்சுவல் பர்சன் வந்து ப்ராப்பர் யூஸ். ஓகே, தண்ணி எப்படி யூஸ் பண்றோம், ஓகே, செடிங்களை எப்படி பார்த்துக்கிறோம், நேச்சர் எப்படி நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்றது ஒரு ப்ராப்பர் யூஸ். நம்மளால முடிஞ்ச நல்லது பண்ணணும். நேச்சர் கிட்ட நம்ம எவ்வளவோ வாங்குறோம். ஸோ நம்மளால முடிஞ்சது நல்லது நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். முடிஞ்சது தான் பண்ணணும், ஆனால் கண்டிப்பா பண்ணணும். ஓகே, தேங்க்யூ மாஸ்டர். எஸ். நெக்ஸ்ட் சோஃபியா. வணக்கம் மாஸ்டர். நான் வந்து சோஃபியா 3 months மெடிடேஷன் பண்ணுறேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. எனக்கு 3 மாதம் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி மாஸ்டர், இப்போ அடுத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம்ல, அது வந்து நான் இன்டர்ஃபரன்ஸ்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு உறவினர்கள் உடம்பு சரியில்லைன்னா எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறாங்கல்ல, அது உங்களோட சோல் பிளான் இன்டர்ஃபியர் பண்ணுறதா என்றது என்னோட கேள்வி. ஓகே, நீங்க வந்து ஒரு ப்ரே பண்றீங்க. ப்ரேயர்னா என்ன? ப்ரேயர்னா ஒரு விஷ், ஒரு நல்லது நடக்கணும், எல்லாமே நன்மை நடக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷ் தான் ப்ரேயர்ன்றது. நீங்க வந்து நல்லது நடக்கட்டும், எல்லாரும் நல்லபடியா இருக்கட்டும், நல்லதே நடக்கட்டும் அப்படின்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது, அதுல எந்த கார்மிக் இன்டர்ஃபரன்ஸும் கிடையாது. ஓகே, ஸோ நீங்க விஷ் பண்றது கூட நல்லது நடக்கட்டும், எது நல்லதோ அது நடக்கட்டும். எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்ட்டு நீங்க டிமாண்ட் பண்றது இல்லை. ஓகே, ஸோ நல்லது நடக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு விஷ், ஒரு தாட் மூலியமா நீங்க அந்த விஷ நீங்க சொல்றீங்க. ஓகே, ஸோ நல்லது நடந்துச்சாக்கா நல்லதுதான் நடக்கும். ஆனா அங்க டிமாண்ட் இருக்கக்கூடாது. ஓகே, இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், இப்படிதான் நடக்கணும், அப்படிதான் நடக்கணும், எப்படியாச்சும் காப்பாத்தி விட்டுரு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடாது. நல்லபடியா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு நீங்க இப்போ உங்க வீட்டிலேயே இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்க ப்ரே பண்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. அது இன்டர்ஃபரன்ஸ் கீழெல்லாம் வராது. ஏன்னா உங்களோட பாசிட்டிவிட்டி நீங்க ரேடியேட் பண்றீங்க, அவ்வளவுதான். ஸோ அவங்க நோய் குணமாகணும் அப்படின்னு வேண்டது தான் இன்டர்ஃபியரன்ஸா சார்? அவங்க நோய் குணமாகணும்னு வேண்டது கூட இன்டர்ஃபியரன்ஸ் கிடையாது. ஓகே, அதுவும் பாசிட்டிவ். ஓகே, அதுவும் இன்டர்ஃபியரன்ஸ் கிடையாது. நீங்க வந்து முடிஞ்சாக்கா அவங்களுக்கு போயிட்டு தியானத்தை சொல்லி கொடுங்க, கர்ம சித்தாந்தத்தை சொல்லுங்க, பாசிட்டிவா இருங்க. இதுல அவங்களுக்கு எதனா ஒரு பாசிட்டிவா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ப்ரேயர் எப்பவுமே ஒரு இன்டர்ஃபரன்ஸ் கிடையாது. அதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரேயர் எப்பவுமே ஒரு இன்டர்ஃபரன்ஸ் கிடையாது. ஏன்னா அது உங்களோட ஒரு அபிப்பிராயம், ஒரு நல்ல பாவனையை நீங்க வந்து ஒரு ப்ரேயர் ரூபத்துல நீங்க இது பண்றீங்க. ஸோ அதுல எந்த விதமான இன்டர்ஃபரன்ஸும் கிடையாது, எந்த ஒரு பேட் கர்மாவும் கிடையாது. இன்ஃபேக்ட் நல்லதுதான், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்க ப்ரே பண்ணணும். நீங்க உண்மையான பிரேயர் எப்படி அப்படின்னா அது கர்மயோகத்துல வரும், சேவை மூலியமா வரும். நீங்க நல்லா இருக்கிறதுக்கு நீங்க தியானம் பண்ணுவீங்க, மத்தவங்க நல்லா இருக்கிறதுக்கு சேவை பண்ணுவீங்க. ஓகே, சோ நீங்க பிரேயர் மட்டும் இல்லாம அவங்களுக்கு போய் தியானத்தும் சொல்லி கொடுங்க. அது நிஜமா அவங்களுக்கு அந்த சர்வீஸ் போய் சேரட்டும். இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இது என் பொண்ணு என்கிட்ட கேட்ட கேள்வி.
ம். நீங்க ஒரு தடவை ஜெர்மனி வந்தப்போ இந்த ஹிட்லர் மாஸ் மர்டர் பண்ண இடத்துல இது பண்ணீங்க, ரிட்ரீட் கொடுத்தீங்க. அப்போ வந்து எர்த்போன் சோலோட ப்ராப்ளம் இருந்தது. அப்புறம் சரியாயிடுச்சு. இந்த ஒரு கதை சொல்லியிருந்தீங்க நடந்த விஷயத்த. நான் அதை ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் யோகின் சுயசரிதையில ஒரு இடம் வருது. மான் வந்து நிறைய பால் குடிச்சிட்டு சாக கிடக்கும். அப்போ அவர் வந்து ப்ரேயர் பண்ணி மானை காப்பாத்துவாரு. அப்ப அந்த மான் தியானத்துல வந்து நான் சோல்ல இருந்து வெளியே போக ட்ரை பண்றேன், பாடி வெக்கேட் பண்ண ட்ரை பண்றேன், நீங்க இழுத்து வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் விட்டுறாரு. இப்ப இந்த கதையை அந்த கதையை கார்லேட் பண்ணி அவன் ஒரு கேள்வி கேட்டா. இப்போ ஒரு மானால சோலே டிசைட் பண்ண முடியுது அடுத்த நான் அடுத்த லெவலுக்கு ப்ராக்ரஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்ப அந்த எர்த்போன் சோலுக்குலாம் அந்த மாதிரி தோணலையா? அவங்களுக்கு ஏன் கைடன்ஸ் இல்லை அப்படின்னு கேக்குறான். அவங்களுக்கு ஏன் கைடன்ஸ் இல்லைன்னா அவங்களோட தவறான புரிதல், வாழ்க்கையோட புரிதல். அவங்க வந்து வாழ்றப்போ ரொம்ப அட்டாச்மெண்ட்டோட வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. ஓகே, என்னோட சொத்து, என்னோட மனுஷாலு, எல்லாம் என்னது என்னது, இதுதான் என்னோட உலகம், இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்ற, அதாவது இங்க டெம்பரரியா வந்தோம், கொஞ்ச நாள் தான் வாழ போறோம், அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி போக போறோம் அப்படின்ட்டு இல்லாம, இங்கதான் இதுதான் என்னோட வாழ்க்கை, இதுதான் என்னோட உலகம், இது தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்ற அஜ்ஞானத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் எர்த் போன் சோல்ஸா இருப்பாங்க. அப்போதைக்கு கூட அவங்க பாடி வெக்கேட் பண்ண பிறகு கூட ஹையர் மாஸ்டர்ஸ், அதுக்கு ஸ்பெஷலைஸ்டு டீம் இருக்கு, ஸ்பெஷலைஸ்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அட்மின் டீம் இருக்கு. ஸோ என்லைட்டன் மாஸ்டர்ஸ் வந்து உன்னோட வேலை முடிஞ்சு போச்சுங்க, போலாமா அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. ஆனா இவங்க வந்து அது கேட்கிற நிலைமையில இருக்க மாட்டாங்க. சி, கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு எதுவும் தெரியாது இல்லையா, காதுக்கு மூடிட்டு அவங்களுக்கு எதுவும் கேட்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்க அவங்கள பார்க்குற நிலைமையிலும் இருக்க மாட்டாங்க, கேட்குற நிலைமையிலும் இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் இங்கே இருக்கும். எனக்கு ஏதோ அநியாயம் நடந்துருச்சு, எனக்கு இது நடந்துருச்சு, இதுதான் என்னோட மண், இதுதான் என்னோட இதுதான் என்னோட சொத்து, நான் இங்கேருந்தே காப்பாற்றணும், நீங்க இல்லைன்னா என்ன ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான புரிதல்ல அவங்க இருக்கிறப்போ அங்க அது எர்த் பவுண்ட் சோல்ஸா இருப்பாங்க. அது கொஞ்சம் வருஷம் அவங்களும் வந்து இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. ஹையர் மாஸ்டர்ஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. ஓகே, இங்க இருக்கணுமா இருப்பா அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வெயிட் பண்ணுவாங்க. எத்தனை வருஷம் இருக்கிறியோ இரு, 100 வருஷம் இருக்கிறியா, 50 வருஷம் இருக்கிறியா, 1000 வருஷம் இருக்கிறியா, இங்கே இரு. ஸோ அவங்களுக்கு இங்க இருந்து 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 அவங்கள சேர்ந்தவங்க எல்லாருமே பாடி வெக்கேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்குன்ட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் யோசித்து பாருங்க, 100 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ என்னடா இது, யாருமே இல்லையே, இப்ப நான் வந்து என்ன பண்றீங்க அப்படின்றப்போ, அப்போ அவங்களுக்கு வந்து சரி ஓகே, அவங்க வந்து கூப்பிடுறப்போ அவங்க கிளம்பி போவாங்க. அது அந்த ஹையர் மாஸ்டர்ஸ் வந்து அது வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்க ஹியூமனா நம்ம இருக்கிறப்ப வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு போயிட்டு அந்த ஒரு மிஷன் மாதிரி ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து இங்க இருக்கிறவங்க அங்க வந்து அனுப்பணும்னு அவசியம் இல்லை. சரி, ஏன்னா அதுக்கான டிபார்ட்மெண்ட் ஹையர் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறப்போ, நம்ம ஏதோ ஒரு ஒர்க் பண்றோம், அந்த ஒர்க் பண்றப்போ நம்மளுக்கு வந்து சில பேர் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறப்போ, அப்போ வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஒரு அங்கேயும் ஒரு ப்ரேயர் மாதிரி ஒரு இன்டென்ட்னு சொல்லலாம், ஒரு ப்ரேயரோ இன்டென்ட் மாதிரி சொல்லிட்டு ஓகே, ஸோ நீங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம நீங்க லைட்டை நோக்கி நீங்க போங்க, உங்களோட ஹையர் ஜர்னிக்கு நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு இன்டென்ட், ஒரு தாட் இதை ரிலீஸ் பண்ணிட்டு, ஏன்னா நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அந்த வீட்டுல வந்து இந்த மாதிரி எர்த் பவுண்ட் சோல்ஸ் இருக்கு, ஒரு வீடு வாங்கிட்டீங்க, செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்கிட்டீங்க, பட் அந்த வீட்டுல ஏற்கனவே குடியிருந்தவங்க இல்ல அந்த அதோட சொந்தக்காரங்க அது ஒரு எர்த் பவுண்ட் சோல்ஸா டிஸ்டர்ப் பண்றாங்க. அப்ப என்ன பண்றதுன்னா, அப்ப வீட்டுல உட்காந்து மெடிடேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தாட், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்க இங்க வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்காக வந்திருக்கோம், நாங்க நல்லதுதான் பண்ணுவோம், நீங்க வந்து உங்களோட ஜெர்னி முடிஞ்சு போச்சு, நீங்க கிளம்பி போங்க அப்படின்ட்டு ஒரு தாட் ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க மெடிடேஷன்ல உட்காந்துக்கலாம். ஓகே, ஸோ அது நீங்க பண்ற ஒரு ஹெல்ப்ன்னு கிடையாது, அது ஒரு பாசிட்டிவ் தாட் ரிலீஸ் பண்றது. அந்த எர்த் பவுண்ட் சோல்ஸ்க்கு வந்து ஒரு இடத்துல இருக்கணும்னாக்கா அங்க நெகட்டிவிட்டி இருந்தா தான் இருக்க முடியும் அவங்க. ஸோ நீங்க அந்த வீட்டில் வந்து நீங்க ஃபுல்லா மெடிடேஷன், டெய்லி மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க அந்த எனர்ஜி பாசிட்டிவா மாறிட்டே வரும். ஸோ அந்த எனர்ஜி பாசிட்டிவா மாறிட்டு வரப்போ அவங்களால இருக்க முடியாது, அவங்களே கிளம்பிடுவாங்க. பாசிட்டிவிட்டி இருக்கிற இடத்துல அவங்களால இருக்க முடியாது. பட் அவங்களுக்கு யாரும் எதுவும் புரிய வைக்க முடியாதா சார்? புரிய வைக்க முடியாதுன்னா இருக்கிற அந்த ஸ்பெஷலைஸ்டு டீம் இருப்பாங்கன்னு சொன்னேன், ஹையர் வேர்ல்ட்ஸ்ல இருந்து அந்த ஸ்பெஷலைஸ்டு டீம் இருப்பாங்க, அவங்க புரிய வைப்பாங்க. அவங்க புரிய வைப்பாங்க, பட் இவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா அவங்க வெயிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஜெயலட்சுமி. வணக்கம் சார், ஜெயலட்சுமி அஜ்மான்லேருந்து பேசுகிறேன். என்னோட சன் வந்து நான் எது சொன்னாலும் அதுக்கு ஒரு குதர்க்கமாக ஒரு பதில், ஒரு கேலி அது போலவே செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன். ஆனால் அவங்க குழந்தைய தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், குழந்தைங்கள தான். இப்போ நான் சைலன்ஸ் இது கூட குழந்தைகிட்ட சொன்னப்போ
ஓகே பாட்டி, சைலன்ஸ் மீன்ஸ் மௌனா, ஓகே வி வில் நாட் டிஸ்டர்ப் யூன்னு சொல்லி அவங்களும் ஆக்ஷனில் எனக்கு பேசி தேவர் வெரி ஹெல்ப்ஃபுல். அதனால் ஐ வாஸ் ஏபிள் டு கம்ப்ளீட் த இன்டென்ஸ் மௌனா தட் டே டியூஸ்டே. எனக்கு இப்படி இருக்கும்போது எனக்கு வந்து சில சமயம் சரி நம்ம தனியாக இருந்தோம்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் இருக்கலாமே அப்படின்னு தோணுது. அப்படி அப்படி போகலாமா, இல்லைன்னா அது ஒரு கர்மாவா, இவங்களுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்யலைன்னு வருமா? ஸோ இது வந்து நீங்க ஓகே, நல்ல கேள்வி. இது வந்து நீங்க தர்மான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ என்னோட தர்மம் என்ன அப்படின்ட்டு, இதுல வர்ணாசிரம தர்மம் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது உங்களுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி, உங்க உடம்போட வயசுக்கு தகுந்த மாதிரி சில தர்மாக்கள் அப்படின்றது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மச்சரியம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பிரம்மச்சரியம். செகண்ட் ஸ்டேஜ் வந்து கிருஹசாஸ்திரம்னு சொல்லுவாங்க. மூணாவது ஸ்டேஜ்ல வானப்பிரஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது ஸ்டேஜ்ல வந்து சந்நியாச ஆசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாலாவது வந்து சன்னியாசம் எடுத்துக்க. இது வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கா ஒரு எப்படி ஸ்பிரிச்சுவலா நம்ம எவால்வ் ஆகணும், எப்படி நம்மளோட டியூட்டிஸ் நம்ம பண்ணணும், எப்படி டிட்டாச்மெண்டோட இருக்கணும், எப்படி நம்ம ஒரு மிடில் பாத்துல இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு தர்மம்ன்றது இருக்கு. ஸோ தர்மானாக்க உங்க தர்மத்து மூலியமா உங்களுக்கு மோட்சம். நம்மளுக்கு வாழ்க்கையில என்ன வேணும்? ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த கொஸ்டின் இருக்கும், எனக்கு எனக்கு என்ன வேணுமோ எனக்கே தெரியல அப்படின்னு, கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, கிளாரிட்டி இல்லை அப்படின்னு. நான் சரியான பாதையில இருக்கிறேன்னா எனக்கு தெரியல அப்படின்வாங்க. ஸோ வாழ்க்கையே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு, எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ எல்லாருக்குமே, இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே 4 விஷயம் வேணும். ஓகே, ஸோ ஒண்ணு தர்மம், ரெண்டாவது அர்த்தம், அர்த்தம்னா பணம். ஓகே, சொத்து பணம். மூணாவது காமம், நாலாவது மோட்சம். இந்த 4மே வேணும். தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தர்மத்து மூலியமா மற்ற 3ம் கிடைக்கும். ஸோ 4 திங்ஸ். என்ன வேணும்? 4 வேணும். ஒவ்வொரு மனுஷனுக்குமே என்ன வேணும்? 4 வேணும். ஸோ இந்த 4த்துல ஃபர்ஸ்ட் தர்மம். தர்மம்னாக்கா உனக்கு நான் தர்மத்துல வாழணும், நான் தர்மமா இருக்கணும், நான் எப்பவுமே நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்கிறப்பதான் நீங்க தர்மத்துல இருக்க முடியும். ஸோ தர்மன்றது 2 விதமான தர்மம், ஸ்வதர்மம், பரதர்மம். உங்களுக்கு நீங்க செஞ்சுக்கிற நல்லது ஸ்வதர்மம், மற்றவங்களுக்கு நீங்க செய்யற நல்லது பரதர்மம். அவ்வளவுதான். நீங்க டெய்லி மெடிடேஷன் பண்றீங்க, உங்களுக்கு நீங்க நல்லது செஞ்சுக்கிறீங்க, அது ஸ்வதர்மம். நீங்க வந்து டெய்லி நல்ல சாப்பாடு சாப்பிடுறீங்க, டெய்லி நல்லா குளிக்கிறீங்க, புது துணி போட்டுக்கிறீங்க, எல்லாம் சுத்தமா வச்சுக்கிறீங்க, அது உங்களோட சதர்மம். உங்களோட ஹெல்த் பார்த்துக்கிறீங்க. சரி, உங்களோட உடம்பு பார்த்துக்கிறது, நீங்க தியானம் பண்றது உங்களோட ஸ்வதர்மம் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கிறவங்க, ஓகே, உங்க பசங்க, உங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறம் உங்க சுத்தி இருக்கிறவங்க, உங்க நாடு, உங்க உலகம், அந்த மாதிரி மத்தவங்களோட நல்லதுக்கு நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ற இது பரதர்மம். ஸோ இதுல வந்து உங்க வீட்டுக்காரு, உங்க பசங்க, உங்க அப்பா அம்மா எல்லாமே பரதர்மத்துக்குள்ள தான் வருவாங்க. ஓகே, ஸோ இங்க வந்து ஸ்வதர்மமா பரதர்மமா அப்படின்ற ஒரு கிளாஷ் வரப்போ ஸ்வதர்மம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. கிளாஷ் வராதப்போ ஸ்வதர்மமும் பண்ணணும், பரதர்மமும் பண்ணணும். இதுவா அதுவான்றப்போ அங்க ஸ்வதர்மம் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் மறுபடியும் இந்த கான்செப்ட் வரேன், தர்மார்த்த காம மோட்சம்ன்ற கான்செப்ட். ஸோ தர்மம்னாக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது அர்த்தம்னாக்கா பணம், சொத்து, பணம் கண்டிப்பா வேணும், எல்லாருக்கும் வேணும். அது இல்லைன்னா எதுவுமே உங்களால இந்த பிராபஞ்சக உலகத்துல உங்களால எதுவுமே சாதிக்க முடியாது. எதுவுமே நீங்க நினைச்சபடி வாழ முடியாது. உங்களோட கோரிக்கைங்க எதுவுமே நிறைவேறாது. நீங்க 4 பேருக்கு நல்லது பண்ணனாலும் உங்களுக்கு பணம் இல்லைன்னா உங்களால நல்லது பண்ண முடியாது. ஸோ பணம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மூணாவது, ஓகே, தர்மம் ஆயிடுச்சு, அர்த்தம் ஆயிடுச்சு, காமம். காமம்னாக்கா இதுல உடம்பு சார்ந்த டிசையர்ஸ், உடம்பு சார்ந்த தேவைகள், அதுக்கப்புறம் மைண்ட் சம்பந்தப்பட்டு மனசு சேர்ந்த என்ஜாய்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட், ரெண்டும். இதெல்லாமே காமத்துக்கு கீழே வரும். ஸோ இந்த காமன்றது தவறான விஷயம் கிடையாது. ஓகே, அது வேணும், எல்லாருக்கும் வேணும். ஓகே, என்ஜாய்மெண்ட் இருக்கணும் இல்லையா? லைஃப்ல என்ஜாய்மெண்ட் இருக்கணும். லைஃப்ல எல்லா விதமா உடம்பு சம்பந்தமான சந்தோஷமும் இருக்கணும், மனசு சம்பந்தப்பட்ட சந்தோஷமும் இருக்கணும். கம்பல்சரி வேணும், எல்லாருக்கும் வேணும். என்டர்டெயின்மெண்ட்டும் வேணும், என்ஜாய்மெண்ட்டும் வேணும். நல்ல படமும் பார்க்கணும்,
நல்ல காமெடி பார்த்து ரசிக்கணும். ஓகே, நல்ல டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்கணும். உங்களோட ஃபேவரட் ஹீரோ ஹீரோயின் அவங்களோட ஆக்டிங்லாம் நீங்க ரசிக்கணும். அட் த சேம் டைம் நல்ல என்ஜாய்மெண்ட் இருக்கணும். ஓகே, நல்ல மியூசிக் கேட்கணும். ஓகே, நேச்சர் போகணும். ஸோ ஃபுல் ஆஃப் நேச்சர் என்ஜாய்மெண்ட். ஓகே, ஸோ சன்ரைஸ், சன்செட், அந்த டெசர்ட், ஹிமாலயன் டெசர்ட், இதெல்லாமே ஒரு என்ஜாய்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து காமம். இது வந்து தவறான விஷயம் கிடையாது. நீங்க தர்மத்துல இருந்து எல்லா விதத்திலும் நீங்க என்ஜாய் பண்ணலாம். அதாவது அதர்மத்துல இருந்து நீங்க என்ஜாய்மெண்ட் தவறு. தர்மத்துல இருந்து, அதாவது நீங்க செய்ய வேண்டிய டியூட்டி நீங்க செஞ்சுட்டு உங்களால யாருக்கும் எந்த கெடுதல் நடக்காத வரைக்கும் ஓகே நீங்க எல்லா விதத்திலும் என்ஜாய் பண்ணலாம். உங்களால யாருக்கும் எந்த கெடுதல் நடக்காத வரைக்கும் நீங்க தர்மத்துல இருக்கிற வரைக்கும் எல்லா விதமான என்ஜாய்மெண்ட்டும் நீங்க பண்ணலாம், பண்ணணும். அதுக்கு தான் பிறவி எடுத்து. ஓகே, அது நம்மளுக்கு வேணும். எல்லா விதமான என்ஜாய்மெண்ட் வேணும், என்டர்டெயின்மெண்ட் வேணும், சந்தோஷம் வேணும், சென்சரி பிளஷர்ஸ் வேணும். ஓகே, உடம்பு சம்பந்தமான பிளஷர்ஸ் வேணும், சென்சரி பிளஷர்ஸும் வேணும், மைண்ட் சம்பந்தமான என்ஜாய்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட் வேணும். இது தவறே கிடையாது. நெக்ஸ்ட் 4வது மோக்ஷம். ஸோ எதுல இருந்து மோக்ஷம்? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து மோக்ஷம், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்து மோக்ஷம். மோக்ஷம் மோக்ஷம்னா லிபரேஷன், ஃப்ரீடம். எதுல இருந்து மோக்ஷம்? எல்லா விதமான அட்டாச்மெண்ட்ல இருந்து மோக்ஷம், எல்லா விதமான பயங்கள்ல இருந்து மோக்ஷம், எல்லா விதமான கில்ட்ல இருந்து மோக்ஷம், எல்லா விதமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருந்து மோக்ஷம், எல்லா விதமான கிரிட்டிசிசம்ல இருந்து மோக்ஷம், எல்லா விதமான கம்பேரிசன்ஸ்ல இருந்து மோக்ஷம். இதுதான் மோக்ஷம். மோக்ஷம்னா விடுதலை, ஃப்ரீடம். ஸோ எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுதலை, எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுதலை தான் உங்களுக்கு வந்து லிபரேஷன், சால்வேஷன், முக்தி, மோக்ஷம் சொல்றது. ஓகே, ஒவ்வொரு ஜென்மத்துல 4மே வேணும். ஒவ்வொரு ஜென்மத்துல கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட், கொஞ்சம் என்ஜாய்மெண்ட், ஓகே, கொஞ்சம் தர்மத்தையும் பண்ணணும், கொஞ்சம் லிபரேஷனும் வேணும். ஒவ்வொரு ஜென்மத்துல இந்த 4மே கொஞ்சம் 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 நம்ம சாதிச்சுட்டே வரும். இந்த 4மே வேணும். ஓகே, ஸோ இது ஒரு ஜென்மத்துல நடக்கிற விஷயம் கிடையாது. பல ஜென்மத்துல கொஞ்சம் கொஞ்சமா, ஒவ்வொரு ஜென்மத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பண்ணிட்டே போவோம். ஆரம்ப காலத்துல வந்து உங்களுக்கு வந்து மோட்சத்தை பத்தி ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. என்ஜாய்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட் தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுல பேட் கர்மாஸும் நிறைய பண்ணுவாங்க, பாவங்களும் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, பர்த்டே பார்ட்டினாக்கா 4 மிருகங்களை கொல்றது, சிக்கன் மட்டன் போட்டு இது பண்ணிட்டு நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா லவுட் ஸ்பீக்கர் வச்சுட்டு பக்கத்துல இருக்கிறவங்க தூங்கா கட்டியும் பரவாயில்ல, நான் என்ஜாய் பண்ணோம் பர்த்டே பார்ட்டி அப்படின்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்த பிறகு என்னோட என்ஜாய்மெண்ட்டுக்கு நான் எதுக்கு ஒரு உயிரை கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அது வெஜிடேரியன் வருவாங்க. ஓகே, நான் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்றதுக்கு சவுண்ட் கண்ட்ரோல்ல லிமிட்டடா வச்சுக்கின்னு நான் வரைக்கும் டான்ஸ் ஆடிக்கின்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நான் டான்ஸ் ஆடணும், எதுக்கு தெருவெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப கன்சென்ட்ரேட்டா இருக்கும். ஸோ இந்த சோல் வளர வளர அவங்க வந்து இந்த தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷன்றது பேலன்ஸ்ல வரும். ஓகே, ஸோ இதுதான் கோல்டன் மிடில் பாத். எல்லா ஜென்மத்திலும் எல்லாமே இருக்கும். ஆரம்ப கட்டத்துல வந்து தர்மத்துல இல்லாம காமம் இருக்கும். ஆனா ஓல்டு சோல் வர வர தர்மத்துல இருந்து காமத்தை என்ஜாய் பண்ணும். ஓகே, ஸோ இந்த வர்ணாசிர தர்மத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிரம்மச்சரியம். ஓகே, பிரம்மச்சரியம்னாக்கா அந்த பிறந்ததுல இருந்து அந்த கல்யாணம் வரைக்கும், அந்த குழந்தையில இருந்து அந்த டீனேஜ்ல இருந்து அதுக்கப்புறம் ஒரு யங்ஸ்டர் வரைக்கும் அது பிரம்மச்சரியம். ஸோ பிரம்மச்சரியத்துல என்ன ஃபோக்கஸா இருக்கும்? அவங்களோட பாடி டெவலப்மெண்ட் மேல அவங்க ஃபோக்கஸ், அவங்களோட மைண்ட் டெவலப்மெண்ட் மேல அவங்களோட ஃபோக்கஸ், அவங்களோட இன்டெலெக்ட் டெவலப்மெண்ட் மேல அவங்களோட ஃபோக்கஸ், அவங்களோட ஆர்ட், கிரியேட்டிவிட்டி மேல அவங்களோட ஃபோக்கஸ். ஸோ அதுதான் நல்லா படிக்கிற வயசு. நல்லா படிக்கணும், நல்ல எல்லா ரகமான கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ்லயும், ஸ்போர்ட்ஸ்லயும், மியூசிக்லயும் இன்வால்வ் ஆகணும். அதுக்கப்புறம் நல்ல உத்தியோகம் சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் நல்ல வேலை பண்ணணும். அதாவது தனக்கு என்னென்ன தேவையோ பாடி ரூபத்திலையோ, இன்டெலிஜென்ட் ரூபத்திலையோ, மனசு ரூபத்திலையும், கிரியேட்டிவிட்டி ரூபத்திலையும் தன்னைத்தான் பார்த்துக்கிறது. அது அட் த சேம் டைம் ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கணும். ஸ்பிரிச்சுவலான டெய்லி கொண்டாடும் மெடிடேஷன் பண்றது, ஓகே, மைண்ட்ஃபுல்லா இருக்கிறது, எல்லாத்தையோட சேர்த்து அதுவும் இருக்கும். ஆனா ஃபோக்கஸ் வந்து தன் மேல, அது பிரம்மச்சரிய பருவம். அதுக்கு 2வது ஸ்டேஜ் வந்து கிரகஸ்தாசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகசாஸ்திரம்னாக்கா அப்போ அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. ஓகே, ஸோ கல்யாணம் நடந்த பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அவங்களோட ஃபோக்கஸ் அவங்க மேல. ஸோ கல்யாணம் நடந்த பிறகு அவங்களோட ஃபோக்கஸ் வந்து அவங்களோட மனைவி, புருஷன்,
பசங்க அவங்களுக்கு உடம்பு சம்பந்தப்பட்டு என்ன தேவை, நல்ல சாப்பாடு கொடுக்கறது, நல்ல துணிமணி கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஷெல்டர், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மியூசிக் கிளாஸ் அனுப்புறது, நல்ல ஸ்கூல்ல சேர்க்கறது, அவங்களுக்கும் மெடிடேஷன், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் மெடிடேஷன் சொல்லி கொடுத்து அவங்களையும் மெடிடேஷன் பண்ண வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி பிசிக்கலா, மென்டலா, சைக்கலாஜிக்கலா, ஸ்பிரிச்சுவலா அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க ஒர்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பிரம்மச்சரியத்துல அவங்களுக்காக அவங்க ஒர்க் பண்ணிட்டாங்க. கிருஹஸ்தாசிரமம்ல அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக அவங்க பிசிக்கலா டெவலப் பண்றதுக்கு அவங்க ஒர்க் பண்ணணும், மென்டலா டெவலப் பண்றதுக்கு ஒர்க் ஆகணும், எமோஷனலா, சைக்கலாஜிக்கலா, ஸ்பிரிச்சுவலா டெவலப் ஆகிறதுக்கு அவங்க ஒர்க் பண்ணணும். இது எப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணணும்னாக்கா அவங்க பசங்க அவங்க கால் மேல நின்று அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிற வரைக்கும், ஒரு 20, 21, 22, 23 வயசு வரைக்கும். ஓகே, அவங்க பார்த்துக்கணும். அது அவங்களோட கடமை, தர்மம். அப்பா அம்மாவா அந்த பசங்களை பார்த்துக்கிறது அவங்களோட கடமை, அவங்களோட தர்மம். ஒன்ஸ் பசங்க அவங்க கால் மேல நின்னுட்டாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிறாங்க, ஓகே, அப்படின்றப்போ நெக்ஸ்ட் தர்மம் என்ன அப்படின்னாக்கா வானப்பிரஸ்தா. வானப்பிரஸ்தா அப்படின்னாக்கா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மச்சரியம், நெக்ஸ்ட் வந்து கிருஹஸ்தாசிரம், மூணாவது வந்து வானப்பிரஸ்தா. ஸோ வானப்பிரஸ்தா அப்படின்னா அவங்களோட டியூட்டி அவங்க பசங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஸோ அப்ப என்ன பண்ணணும், வீட்டை விட்டு வெளியே வந்துடணும். ஓகே, ஸோ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு அவங்க பசங்க, உங்க கல்யாணம் உங்களோட பொறுப்பு. அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கும் பசங்க பிறப்பாங்க. ஸோ அவங்க பசங்க நீங்க பார்த்துக்கோங்க, உங்க வேலை நீங்க பார்த்துக்கோங்க, உங்க பசங்களை நீங்க வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ். ஓகே, ஸோ அங்கிருந்து அவங்க வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டு சொசைட்டிக்காக அவங்க ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ சொசைட்டில நல்லது பண்றதுக்கு அவங்களோட ஃபோக்கஸ் இப்ப பசங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அவங்களோட ஃபோக்கஸ் இண்டிவிஜுவல், செகண்ட் ஸ்டேஜ்ல அவங்களோட ஃபோக்கஸ் ஃபேமிலி, தேர்ட் ஸ்டேஜ்ல அவங்களோட ஃபோக்கஸ் வந்து சொசைட்டி. ஓகே, ஸோ இந்த புருஷன், இந்த மனைவி, இங்க 2 பேரும் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு ஸோ அவங்க பசங்க அவங்க கால் மேல நிற்கிறாங்க. உன்னை நம்ம அவங்களோட லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, அவங்க வாழ்க்கை அவங்க வாழணும், அவங்க பசங்களை அவங்க வளர்த்துக்கணும், அவங்க கஷ்டம் அவங்க நஷ்டம் அவங்க பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இன்டர்ஃபியர் பண்ணாம சொசைட்டிக்காக, சொசைட்டி நல்லதுக்காக அவங்க அந்த லைஃபை ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பார்த்துக்கின்னு அவங்க இண்டிவிஜுவலா பசங்களோட லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ணாம சொசைட்டில எத்தனையோ பேருக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. ஓகே, நல்ல வசதிகள் இருக்காது. ஸோ அவங்களுக்காக இந்த சொசைட்டியோட அப்லிஃப்ட்மெண்ட்னா என்ன, சொசைட்டில இருக்கிற இந்த தேவைப்படுற ட்ரவுன் ட்ராடனா இருக்கிற டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க வந்து சர்வீஸ் பண்ணணும். ஓகே, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனுக்கு, அவங்களோட மெட்டீரியலிஸ்டிக் கம்ஃபர்ட்ஸ்க்கு அவங்களால என்ன முடியுதோ அந்த சர்வீஸ் அவங்க பண்ணணும். இது தேர்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து சந்நியாச ஆசிரமம். ஸோ அந்த சொசைட்டிக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜஸ் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அவங்க பாடி வெக்கேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ அவங்களோட சந்நியாச ஆசிரமம். ஸோ அது வந்து அவங்க வந்து அது தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்னா இருப்பாங்க. ஸோ ஃபைனல் ஸ்டேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒய்ஃப்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, ஹஸ்பண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, அவங்க வந்து ஃபுல் ஃபோக்கஸ் ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவலா சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க வந்து மெட்டீரியலிஸ்டிக் சர்வீஸ் கிடையாது. அவங்க வந்து மியூசிக் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு போட மாட்டாங்க. அதெல்லாம் கெப்பாசிட்டி இருந்தா கூட அவங்களோட ஃபோக்கஸ் வந்து தியானத்தை மட்டும் சொல்லி கொடுப்பாங்க. அவங்களும் தியானம் பண்ணுவாங்க, 4 பேருக்கு தியானத்தை சொல்லி கொடுப்பாங்க. ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் மேல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சிங்கிளா, அலோனா, யார் கூட வந்தாலும் வரலாம்னாலும் நான் போய் சர்வீஸ் பண்றேன் அப்படின்ட்டு அது வரைக்கும் நீங்க கூட வாங்க, 2 பேர் கலந்து பண்ணலாம் அப்படின்றது ஸ்டேஜ் முடிஞ்சிட்டு ஃபைனல் ஸ்டேஜ்ல நீங்க வந்தாலும் வரலாம்னாலும் நான் போயிட்டு இது பண்ணுவேன் அப்படின்ட்டு ஸ்பிரிச்சுவலா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது சந்நியாச ஆசிரமம். இந்த 4 விதமான தர்மங்கள் இருக்கு அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி. ஓகே, இப்ப நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க, நீங்க எந்த ஏஜ்ல இருக்கீங்க, உங்களோட தர்மம் என்னன்ட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாவி வெங்கட். ஹலோ மாஸ்டர், குட் ஈவினிங் எவ்ரிபடி. நான் பவி இங்கிலாந்துலேருந்து பேசுகிறேன். நம்ம சோல் வந்து டிபார்ட் ஆகும்போது வாட் எனர்ஜி வி கேரி இஸ் வாட், எந்த மைண்ட் செட்டில் நம்ம வந்து டிபார்ட் பண்ணுறோமோ அது வந்துட்டு ஆஃப்டர் த டிபார்ச்சரில் கூட அதே மைண்ட் செட்டில் இருக்கும்னு சொன்னீங்க. அப்போதான் சொன்னீங்க தட் இஸ் வாட் இஸ் ஹையர் அண்ட் லோவர் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு, ஆஸ்ட்ரல் வேர்ல்ட், சொர்க்கம், நரகம் சொல்லிட்டு. யூ ஆல்சோ மென்ஷன் தட் அதில் வந்து ஒரு 7 லேயர் இருக்குன்னு சொன்னீங்க. பட் அதுக்கப்புறம் could you please explain என்னது அந்த 7 லேயர் சொல்லிட்டு ப்ளீஸ்? 7
லெவல்ஸ் வித்தின் த ஆஸ்ட்ரல் வேர்ல்டு. இந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்குள்ளேயே அந்த 7 லெவல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இதை பத்தி நீங்க டீட்டெயில்டா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து நிறைய ஒரு புக்கு படிங்க. நிறைய புக்ஸ் படிக்கலாம். ஒரே ஒரு புக் ஐ வில் ரெக்கமெண்ட். தியோசாபிக்கல் சொசைட்டியோட புக் அது. லெட்பீட்டர் இஸ் த ஆத்தர் அண்ட் நேம் ஆஃப் த புக் இஸ் த ஆஸ்ட்ரல் பிளேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த பிரதீப் விஜய் ஸ்பிரிச்சுவல் அகாடமில இந்த 7 பாடிஸ் என்ற வீடியோஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதுல ஆஸ்ட்ரல் பிளேன் அந்த சம்பந்தப்பட்ட வீடியோஸும் இருக்கும். ஸோ நீங்க அதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதோட ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அங்கே கிடைக்கும். ஸோ நீங்க அதை ரெஃபர் பண்ணிட்டு தென் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், உங்களுக்கு அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா எதனா டவுட்ஸ் இருந்தாக்கா இன்டென்ஸா மெடிடேஷன் பண்ணி உங்க தேர்ட் ஐ ஓபன் பண்ணி ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணி அந்த லோகத்துக்கெல்லாம் போயிட்டு விசிட் பண்ணிட்டு உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. Lovely. Thank you so much, Master. Have a good evening. ஓகே, ஸோ பட் ஜென்ரலா நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு சின்ன சம்மரி கொடுக்கணும் அப்படின்னாக்கா 7 லெவல்ஸ் இருக்கும். ஸோ அந்த 7 லெவல்ஸ்ல லோவர் லெவல்ஸ் வந்து லோ எமோஷனல் லெவல்ஸ். ஸோ ஆஸ்ட்ரல் லெவல், ஆஸ்ட்ரல் பிளேன்னா இட்ஸ் அன் எமோஷனல், டிபெண்ட்ஸ் ஆன் த ஆஸ்ட்ரல் பாடி இஸ் நத்திங் பட் யுவர் எமோஷனல் பாடி. ஸோ நீங்க ஆஸ்ட்ரல் பிளேன்ல இருக்கீங்கன்னா அங்க உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் டிசைர்ஸ் தான் பேஸ் பண்ணி தான் உங்களோட ரியாலிட்டி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு தாட், எனக்கு வந்து ஒரு மாளிகை வேணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்தால் இமீடியட்டா நீங்க மாளிகை மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம் உடனே, ரைட்? அகெயின் டிபெண்டிங் ஆன் யுவர் எனர்ஜி. ஓகே, ஸோ உங்களுக்கு பயம் இருந்தால் அந்த பயம், வாட் எவர் த டிசைர் யூ ஹேவ் தட் இன்டென்சிஃபைஸ், வாட் எவர் த ஃபியர்ஸ் யூ ஹேவ் தட் இன்டென்சிஃபைஸ், whatever the thoughts you have that immediately manifest. So that's a very subtle world. Physical world க்கு நீங்க ஒரு வீடு கட்டணும், ஒரு மாளிகை கட்டணும்னாக்கா அதுக்கு டைம் பிடிக்கும், ரைட்? டைம் எடுக்கும், நிறைய ஆளுங்களை எடுக்கணும், பணம் வேணும், பிளான் பண்ணணும், செய்யணும். அங்க வந்து இமீடியட்டா நடக்கும். ஏன்னா because this is a very denser plane. Physical plane is a denser plane. Astral plane is a very finer plane. Okay, so low level astral low levels வந்து low level of emotions இருக்கிறவங்க low levelsல ஸ்டக் ஆவாங்க. அதே உங்களோட எமோஷன்ஸ் ஃபைன் டியூன் ஆக ஆக வந்து நீங்க ஹையர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல இருப்பீங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ், எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 5th லெவல்ல இருப்பீங்க, மிராக்குலஸ் திங்கிங்ல இருக்கிறீங்க அப்படின்னா 6th லெவல்ல இருப்பீங்க. சர்வீஸ் ஓரியன்டா இருக்கீங்க, எப்பவுமே வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அங்க ஹையஸ்ட் லெவல்ல இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அங்க உங்களுக்கு எமோஷனலா பேலன்ஸ் பண்றது எதுவுமே இல்லை. நீங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறீங்க, ரொம்ப பியூரா இருக்கிறீங்க, நிறைய இந்த உலகத்துல நிறைய மெடிடேஷன் பண்ணிருக்கீங்க, நிறைய சர்வீஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய சாதனை பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்லயே நீங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க டைம். ஓகே, ஸோ அங்கிருந்து பாடி வெக்கேட் பண்ண பிறகு ஏன்னா உங்களோட டிசைர்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, உங்களோட கோரிக்கை எல்லாம் இங்கே முடிஞ்சு போச்சு, எதுவும் இல்லை, நீங்க எதுலயும் அட்டாச்மெண்ட்டே இல்லை உங்களுக்கு. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் வந்து கம்ப்ளீட் என்லைட்மெண்ட் மேல உங்களோட ஃபோக்கஸ் இருக்கு. நீங்க பண்ண வேண்டிய தர்மம்லாம் நீங்க பண்றீங்க. உங்களுக்கு சப்ரஸ்ட் எமோஷன்ஸ், ஹிடன் டிசைர்ஸ் எதுவும் இல்லை, பியூரா இருக்கிறீங்க. ஓகே, யுவர் லைக் எ சைல்ட் லைக். நிறைய புண்ணியம் பண்ணிருக்கீங்க, நிறைய சர்வீஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பாடி வெக்கேட் பண்ண பிறகு நீங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்லயே இருக்க மாட்டீங்க. அதையும் மீறி அது ஒரு பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் அந்த வேர்ல்டு பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இமீடியட்டா நீங்க காசல் வேர்ல்ட்ஸ்க்கு போயிடுவீங்க, அங்கிருந்து சூப்பரா காசல் வேர்ல்ட்ஸ்க்கு போயிடுவீங்க. ஸோ நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ அந்த வேர்ல்ட்ஸ்க்கு போயிடுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு நிறைய டிசைர்ஸ் இருக்கு, நிறைய கோரிக்கைகள் இருக்கு, நீங்க பண்ண வேண்டிய தர்மத்தை நீங்க பண்ணல, நீங்க மெடிடேஷனே இல்லை அப்படின்னா அங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல அப்படியே ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 100 வருஷம் அங்கேயே இருப்பீங்க. அதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லெவல் போவீங்க. இங்க இந்த உலகத்துல இருக்கிறப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு சாதனை பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்றீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து உங்களோட செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் மாஸ்டரி, செல்ஃப் லவ், செல்ஃப் ஹீலிங் இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் காட் ரியலைசேஷன், அதாவது சர்வீஸ் அண்ட் சேவா, சர்வே ஜனா சுகினோ பவந்து, எல்லாமே வசுதைவ குடும்பகம், ஓகே, ஹம் பிரம்மாஸ்மி என்ற ஸ்டேஜ் எல்லாமே காட் ரியலைசேஷன், ஒன்னஸ் கான்ஷியஸ். காட் ரியலைசேஷன் ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ்ல இருக்குது. ஸோ அந்த மாதிரி கான்ஷியஸ்னஸ்ல நீங்க இருக்கிறீங்கன்னாக்கா நீங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்குள்ள ஒரே ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டீங்க. அங்கேருந்து குயிக்கா அப்படியே சத்தியலோகத்துக்கு போயிடுங்க. அதாவது நெக்ஸ்ட் உங்களோட எவல்யூஷன் எங்க இருக்கோ அந்த லோகத்துக்கு போயிடுவீங்க. கிளியரா? இதுல இருந்து என்ன புரிஞ்சது? நம்மளே வந்துட்டு பிஃபோர் டிபார்ட்டிங் நம்மளே ரெடி பண்ணிட்டு போனோம்னா அங்க இருக்க ஜர்னி வில் பி ஈஸி ஃபார் அஸ் அப்படின்னு புரிஞ்சது. ஒன் மோர் கொஸ்டின் கேட்கலாமாங்களா? கேளுங்க.
நம்ம டிபார்ட் பண்ண அப்புறமாவும் லைஃப் சர்க்கிள்ல நீங்க சொன்னீங்க அந்த எர்த்தை விட்டுட்டு போகும்போது வி கோ டு ஆஸ்ட்ரல் மென்டல் அண்ட் தென் காசல் வேர்ல்ட் அகெயின் எர்த்ன்னு சொல்லிட்டு திஸ் இஸ் அ சைக்கிள்னு. மை கொஸ்டின் இஸ், நம்ம இந்த லைஃப் டைம்ல இருக்கும் போது ஆஃப்டர் வி கெட் எக்ஸாஸ்டட், வி ஹாவ் அ ரிட்டையர்மெண்ட் இன் லைஃப்னு வருது. ஸோ அப்படி இருக்கும் போது இப்படியே போயிட்டே இருக்கோங்களா? அந்த ஜேர்னில வந்து கேன் பி ஜஸ்ட் சே ஓகே தட்ஸ் எனஃப், ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட், அந்த மாதிரி இருக்குங்களா? அந்த மாதிரி பண்ணலாம் இருக்கும். உங்களுக்கு ஹாலிடே டைம் இருக்கும். ஓகே, நீங்க வந்து ஒரு ஜென்மம் எடுத்திருக்கீங்க, அந்த ஜென்மத்துல வந்து நிறைய சேலஞ்சஸ் எடுத்திருக்கீங்க, நிறைய கர்மாஸை வந்து நீங்க செட்டில் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சேலஞ்சிங் லைஃப் டைம். பிறந்ததுலேருந்து சேலஞ்சஸ். நீங்க வந்து யூ ஆர் டோட்டலி எக்ஸாஸ்டட், டயர்ட். அந்த மாதிரி 2-3 ஜென்மம் கண்டினியூஸா எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்க அங்க சோல் பிளானிங்ல உங்க ஸ்பிரிட் கைட்ஸ் கேட்பாங்க, ஓகே ஸோ ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க ஜெர்னில ரொம்ப சூப்பரா இருக்கு, அமேசிங்கா இருக்கு, டு யூ நீட் அ பிரேக், டு யூ நீட் அ ஹாலிடே அப்படின்னு கேட்பாங்க. எஸ், ஐ நீட் அ ஹாலிடேனாக்கா தென் உடனே திருப்பி எடுக்காம யூ கேன் ஸ்பெண்ட் மோர் டைம் இன் த ஹையர் வேர்ல்ட்ஸ். அங்க நல்லா ரெஜுவனேட் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணும். இல்ல நீங்க நிறைய புண்ணியம் பண்ணிருக்கீங்க, ஓகே ஸோ யூ ஹவ் டன் லாட் ஆஃப் குட் கர்மாஸ். ஸோ அது தீக்கிறதுக்கும் நீங்க மறுபடியும் ஜென்மம் எடுக்கணும் இல்லையா? ஸோ அது ஒரு ஹாலிடே ஜென்மமா வரும். ஓகே, ஸோ ஒரு நல்ல வீட்டுல பிறப்பீங்க, நல்ல அம்மா அப்பா, சின்ன வயசுல இருந்து எந்த கஷ்டங்களும் இருக்காது, எல்லாமே ஹாப்பி, நல்ல ஸ்கூலுக்கு போவீங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல புருஷன், நல்ல பசங்க, எல்லாமே ஹாப்பி. ஓகே, ஸோ அது ஒரு ஹாலிடே லைஃப் டைம் உங்களுக்கு. ஸோ சேலஞ்சஸ் எதுவும் இருக்காது, கத்துக்கிறதுக்கு பெருசா எதுவும் இருக்காது. வந்தோமா, சாப்பிட்டோமா, படுத்தோமா, தூங்கினோமா, நிம்மதியா இருந்தோமா, அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டோமா. ஸோ அது வந்து ஹாலிடே லைஃப் டைம். அது வந்து ரொம்ப நிறைய புண்ணியம் பண்ணவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி ஜென்மத்துல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய கர்மங்களை தீர்த்துட்டு ஆனா புண்ணியம் லெஃப்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த புண்ணியம் மிச்சம் இருக்கு. அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு அது ஹாலிடே லைஃப் டைம் மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க உங்களுக்கு இந்த ஆஃப்டர் லைஃப் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறது தொட்டு இந்த கான்செப்டும் சொல்றேன். நீங்க பண்ற பேட் கர்மாஸ்க்கு நீங்க அது கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணணும். எப்படி மறுபடியும் பிறவி எடுத்துட்டு அதோட பாவங்கள்லாம் அனுபவிக்கணும். நீங்க பண்ற புண்ணியத்துக்கும் நீங்க மறுபடியும் ஜென்மம் எடுக்கணும். தட்ஸ் an interesting concept. யாருமே இது வரைக்கும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. தேங்க்யூ. ஸோ நீங்க பண்ற பாவத்துக்கும் நீங்க ஜென்மம் எடுக்கணும், நீங்க பண்ற புண்ணியத்துக்கும் நீங்க மறுபடியும் ஜென்மம் எடுக்கணும். ஸோ பாவம் புண்ணியம்ன்றது ரெண்டுமே ஒரு சங்கிலி மாதிரி. பாவம்ன்றது இரும்பு சங்கிலி, ஓகே, கஷ்டம், துக்கம், நரகம். புண்ணியம்ன்றது தங்க சங்கிலி, தங்கத்தால செஞ்சது, ஆனா சங்கிலி தான். நான் வந்து சங்கிலின்னு எதுக்கு சொல்றேன்னா யூ ஆர் என்டாங்கிள்டு. ஸோ யூ ஹாவ் டு பி பார்ன் அகெயின் அண்ட் அகெயின், புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் இந்த மாதிரி வருது, இதோட சரியான புரிதல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நீங்க ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணா அதை அனுபவிச்சுதான் ஆகணும், அந்த பாவம் உங்களுக்கு வரும். ஏன் அது மூலியமா ஒரு லெசன் கத்துக்கணும், அதை செய்யக்கூடாது, அந்த கெடுதல் செய்யக்கூடாதுன்ட்டு. ஏன்னா அந்த கஷ்டம் அவங்க அனுபவிச்சாதான் அவங்க ஓ இதனால இவ்வளவு வலி இருக்கா, நான் மற்றவங்களுக்கு இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு லெசன் கத்துப்பாங்க. ஸோ அதுக்காக அந்த ஒரு கான்சிக்வன்ஸ். அதே மாதிரி நான் நல்லது பண்ணேன், நான் இவ்வளவு நல்லது பண்ணிருக்கிறேன் என்ற அந்த பாவனை இருக்குல்ல, நான் பண்ணேன் அப்படின்ற அந்த பாவனை இருக்குல்ல, அதுதான் சங்கிலியா மாறிடும். ஓகே, நான் நல்லது பண்ணணும், நான் நிறைய நல்லது பண்ணணும், எனக்கு நிறைய புண்ணியம் வேணும். ஓகே, நான் நல்லது பண்ணா எனக்கு நல்லது நடக்கும், நான் நிறைய நல்லது பண்ணணும் அப்படின்ற பாவனையில நான் பண்றேன் என்ற பாவனையில எப்ப நல்லது பண்றாங்களோ அது அவங்களுக்கு ஒரு தங்க சங்கிலியா மாறிடும். ஆமா, நல்லது பண்ணிருக்காங்க, அதனால 4 பேருக்கு நல்லது நடந்திருக்கு. சோ அது அவங்களோட குட் கர்மா அக்கௌண்ட்ல போகும். அந்த குட் கர்மாவை என்ஜாய் பண்றதுக்கு மறுபடியும் அவங்க பிறவி எடுக்கணும். ஓகே, இதுல இருந்து எப்படி முக்தி, இது ரெண்டுத்துல இருந்தும் நான் முக்தி எனக்கு எப்படி, மோட்சம் எனக்கு எப்படின்னாக்கா, சோ நீங்க நல்லது பண்றீங்க, ஆனா அதை நான் பண்ணல, என் வழியா நடக்குது. சோ அங்க நீங்க வந்து டிட்டாச்ட். சோ அங்க டிட்டாச்டா இருக்கிறப்போ அந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு ஞானமா மாறிடும். சோ எப்போ நீங்க வந்து எனக்கு புண்ணியம் வேண்டாம், ஓகே நல்லது கெட்டது பண்றதுக்கு நான் யார், நான் ஜஸ்ட் அ விட்னஸ். ஸோ எது நடந்தாலும் அது என் வழியா நடக்குது அப்படின்ட்டு ஒரு ஹை விட்னஸ் ஸ்டேட்ல இருந்துட்டு, அந்த விட்னஸ் ஸ்டேட்ல இருந்து எனக்கு ஞானம் தான் வேணும் அப்படின்ட்டு நீங்க எப்போ ஞானத்து மேல ஃபோக்கஸ் பண்றீங்களோ, ஞானம்னாக்கா தியரிட்டிக்கல் நாலேஜ் கிடையாது, ப்ராக்டிக்கல் விஸ்டம். எனக்கு ஞானம் தான் வேணும், அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்போ நீங்க ஞானத்து மேல ஃபோக்கஸ் பண்றீங்களோ அங்க உங்களுக்கு மோட்சம், அந்த ஜென்ம பரம்பரையில இருந்து உங்களுக்கு மோட்சம். ஓகே,
ஓகே, ஸோ இட் இஸ் சிம்பிளா சொல்லணும்னாக்கா, நீங்க வந்து உங்களால முடிஞ்ச நல்லது கண்டிப்பா பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பண்ணிக்கணும். அதுதான் ஸ்வதர்மம். உங்களுக்கு பண்ற நல்லது ஸ்வதர்மம். உங்களுக்கு நீங்களே நல்லது பண்ணிக்கிறது தான் ஸ்வதர்மம். உங்களுக்கு நீங்களே மெடிடேஷன்ல உட்காடுறீங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுறீங்க, உங்க உடம்ப பாத்துக்கிறீங்க. ஓகே, யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் மெடிடேஷன். அது உங்களோட ஸ்வதர்மம். ஓகே, அதே மாதிரி 4 பேர் நல்லா இருக்கணும்ட்டு 4 பேருக்கு உதவி பண்றீங்க. உங்களோட டியூட்டி பண்றீங்க. உங்க குடும்பத்துக்கு உங்களோட டியூட்டி, சொசைட்டிக்கு உங்களோட டியூட்டி. இது என்னோட டியூட்டி. ஓகே, பட் ஐ எம் எ விட்னஸ். இது என் வழியா நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்க பலனை எதிர்பார்க்கறது இல்லை. உங்களோட டியூட்டி பண்றீங்க, அதுக்கு அடுத்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு நீங்க போயிட்டே இருக்கிறீங்க உங்களோட எவல்யூஷன்ல. ஓகே, நான் சந்தோஷமா இருக்கிறேன், இன்னும் சந்தோஷமா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு வாட் நெக்ஸ்ட் நீங்க போயிட்டே இருக்கிறீங்க. ஸோ அங்க வந்து உங்களுக்கு எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, எந்த விதமான ஐடென்டிட்டியும் கிடையாது. நீங்க ஒரு விட்னஸ் ஸ்டேட்ல இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க வந்து ஒரு நிர்குணியா மாறிடுவீங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒவ்வொரு தோஷம் இருக்கும். ரைட், அது நான் சொல்றேன். தமோகுண தோஷம் வந்து லேசினஸ். ரஜோகுண தோஷம் வந்து நான் சொல்றபடிதான் எல்லாரும் கேட்கணும்ன்றது ரஜோகுணம் தோஷம். ஏன்னா எல்லாருக்குமே ஃப்ரீவில் இருக்கும். எல்லாரோட ஃப்ரீவிலையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். எனக்கு பெஸ்ட், எனக்கு எது பெஸ்ட்னு தெரியும், நான் கொடுக்கறது தான் நீங்க சாப்பிடணும். ரைட், சில பேர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க, நான் ஆர்டர் பண்றதை எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் சேர்த்து இவங்களே ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஃபேமிலியோட ரெஸ்டாரண்ட் போனாங்க. எனக்கு தெரியும் எதுல ப்ரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கும், எதுல கார்ப்ஸ் அதிகமா இருக்கும், எதுல வந்து ஃபைபர் அதிகமா இருக்கும். எனக்கு தெரியும் வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட், ஐ நோ அப்படின்ட்டு பசங்களுக்கு சாய்ஸே கொடுக்காம இவங்களே வைஃபை கூட கேட்காம ஹஸ்பண்டே ஆர்டர் பண்ணுவாங்க. ஒரு சில ஃபேமிலிஸ் வைஃப் வந்து டாமினண்டா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரஜோகுண தோஷம். ஏன்னா நான் என்னோட குடும்பத்தை நல்லதுக்காக தானே பண்றேன். ஐ வாண்ட் டு பி த பெஸ்ட் மதர், ஐ வாண்ட் டு பி த பெஸ்ட் ஃபாதர் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கும் ஒரு சாய்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீ வில் இருக்கும் அப்படின்ட்டு கேர் பண்ணாம இவங்களே அதை கண்ட்ரோல் எடுத்துக்கு. அது ரஜோகுண தோஷம். என்னோட இன்டென்ஷன் நல்லது தானே, என்னோட இன்டென்ஷன் நல்லது, என்னோட எக்ஸிகியூஷன்ல தோஷம் இருக்கு. ஸோ அது ரஜோகுண தோஷம். ஓகே, தமோகுண தோஷம் வந்து லேசினஸ். இன்னைக்கு என்ஜாய் பண்ணிட்டு நாளைக்கு நான் வேலை பார்க்குறேன். இன்னைக்கு கிரெடிட் கார்டுல கடன் வாங்கிட்டு இஎம்ஐல பொருள் வாங்கிட்டு நாளைக்கு நான் வேலை பண்ணி அதை தீர்த்துக்கிறேன். அது தமோகுண தோஷம். ஃபர்ஸ்ட் ஐ வில் ஒர்க் டுடே, ஐ வில் என்ஜாய் டுமாரோ. அந்த ஆட்டிடியூட் இருக்கிறப்ப அந்த தமோகுண தோஷத்தை வந்து நீங்க வெளியே வருவீங்க. ஓகே, ஸோ தமோகுண தோஷம் ஆயிடுச்சு. ரஜோகுண தோஷம் வந்து டாமினன்ஸ், கண்ட்ரோல், அரகன்ஸ், இதெல்லாம் ரஜோகுண தோஷம். நெக்ஸ்ட் சாத்விக குண தோஷம். சாத்விக குணத்துலயே தோஷம் இருக்கா? ஆமா இருக்கு. சாத்விக குணம் என்னன்னா, நானும் நல்லா இருக்கணும், 4 பேரும் நல்லா இருக்கணும். இது சாத்விக குணம். ஸோ இந்த தோஷம், இந்த சாத்விக குணத்துல இருக்கிற தோஷம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து உதவி பண்றன்ற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு வந்து ஒரு சேவியர் ஆட்டிடியூடா இருப்பாங்க. ஓகே, மற்றவங்க ஹோம்ஒர்க்லாம் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு எதனா ஒரு கஷ்டம்னு இருந்தாக்கா இவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஒருத்தவங்க வந்து ஃபைனான்சியலா நிறைய கடன் பண்ணிட்டு இருக்காங்க, கஷ்டம்னு வந்து கேட்டாக்கா இவங்களுக்கு நோன்னு சொல்றது எப்படின்னு தெரியாது. தே டோன்ட் நோ ஹவு டு சே நோ. ஸோ அவங்க கிட்ட காசு இல்லைன்னா கூட பேங்க்ல லோன் போட்டாவது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, பேங்க்ல ஷூரிட்டி எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க அவங்க. ஓகே, நான் பண்ணாங்கட்டி வேற யார் பண்ணுவாங்க? ஓகே, ஸோ அதுல வேற அவங்களுக்கு அந்த லாஜிக்லாம் இருக்கும். அவங்களுக்குன்னு வேற யார் இருக்கா, நான் தானே பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு செல்ஃபா ஒரு சேவியரா கிரியேட் பண்ணி. ஓகே, அதுக்கப்புறம் வேற எக்ஸாம்பிள் வந்து இதே ஒரு பார்ட்னர், ஒரு பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட ஒரு சுச்சுவேஷன், இல்லைன்னா ஒரு பார்ட்னர் ஃப்ரெண்ட், இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஸோ இதுல வந்து பார்ட்னர் வந்து யூஸ்லெஸ் ஃபுல்லவா இருப்பான். பட் இந்த பொண்ணு வந்து இல்ல நான் திருத்திருவேன், நான் என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃபே இந்த பையனை காப்பாத்துறது தான். எத்தனையோ ஜென்மத்துல அவங்க எனக்கு நல்லது பண்ணிருப்பாங்க, ஐ வாண்ட் டு ரீபே பேக் அப்படின்ட்டு they cannot see the truth as they don't know how to see the things as they are. என்னால திருத்த முடியும், யாரையும் திருத்த முடியாது, ஆனா என்னால திருத்த முடியும். என்னோட அன்புனால அவங்களை நான் திருத்திடுவேன். ஓகே, ஐ வில் ஷோ அன்கண்டிஷனல் லவ் அண்ட் ஐ வில் சேஞ்ச் தெம் அப்படின்ற ஒரு சூப்பர் சேவியர் ஆட்டிடியூட்ல இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க இன்னொருத்தருக்கு வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், நான் எக்ஸாம்பிள்ஸா சொல்லிட்டு இருக்கேன் சாத்விக. ஸோ இன்னொரு கேஸ்ல வந்து அவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து உடம்பு சரியில்லை. ஓகே, ஸோ உடம்பு சரியில்லை, they are going through some own complications. ஸோ இவங்க வந்து ரேக்கி பண்றேன், அவங்களுக்கு எனர்ஜி பாஸ் பண்றேன், அவங்களுக்கு நான் ஹீல் பண்றேன். ஓகே, அவங்க பக்கத்துல உட்காந்து நான் டெய்லி தியானம் பண்றேன், என்னோட தியானத்துல இன்டென்ஷன் வச்சுக்கிறேன். ஓகே, அவங்களுக்கு ஹீல் ஆகணும்னு நான் இன்டென்ஷன் வச்சுக்கிறேன், ஒரு சங்கல்பம் வச்சுக்கிறேன் நான்.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீலிங் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு. ஸோ அவங்களோட ஹீலிங் அவங்க தான் பண்ணிக்கணும். ஓகே, நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கலாம், பட் நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேக்டரா இருக்கலாமே தவிர, நீங்க மற்றவங்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம்ஸ் சேலஞ்சஸ் இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து கைட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு ஃபைனான்ஷியல் சேலஞ்சில் இருக்காங்கன்னா அந்த ஃபைனான்ஷியல் சேலஞ்சிலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்ட்டு ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம். ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், எமோஷனல் ப்ராப்ளம்ஸ், இல்லை ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ்னா அங்க வந்து ஓகே, நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணுங்க, நல்ல புக்ஸ் படிங்க, பாசிட்டிவா இருங்க அப்படின்ற கைடன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய இதெல்லாம் கர்ம சித்தாந்தம். ஓகே, நீங்க எந்த சேலஞ்சு வந்தாலுமே அது நல்லதுக்கே அப்படின்ட்டு நீங்க எடுத்துக்கிட்டு யூ ஃபோக்கஸ் ஆன் த குட் திங்ஸ். உங்களால முடிஞ்ச நல்லது பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுருங்க அப்படின்ற இதெல்லாமே ஒரு கைடன்ஸ். இது எல்லாமே கரெக்ட் தான், பட் யூ ஷுட் நாட் டூ த ஹோம் ஒர்க். ஓகே, புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறப்போ அங்க இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ஓகே, சில பேர் சாத்விக குணத்துல இருப்பாங்க. ஐயோ, அவங்க பக்கத்து வீட்டுல சண்டை போட்டுட்டே இருக்காங்க அவங்க புருஷன் பொண்டாட்டி, நான் போயிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்றேன். நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட், நான் ஒரு கிரேட் மெடிடேட்டர். ஓகே, எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன் அப்படின்ட்டு புருஷன் பொண்டாட்டி சண்டையில நீங்க போயிட்டு கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க 2 பேரும் காலையில சண்டை போட்டுப்பாங்க, நைட்டு ஒண்ணு சேர்ந்துப்பாங்க, இல்ல நைட்டு சண்டை போடுவாங்க, காலையில ஒண்ணு சேர்ந்துப்பாங்க. நீங்க போனீங்கன்னாக்கா நீங்க ஜென்ம ஜென்மமா பகையாளிடுவீங்க. சோ இதெல்லாமே சாத்விக குண தோஷம். அதாவது சேவியர் ஆட்டிடியூட். யூ ஷுட் நாட் ஹேவ் எ சேவியர் ஆட்டிடியூட். யூ ஷுட் நாட் டூ அதர்ஸ் ஹோம்ஒர்க். எவ்ரிபடி ஷுட் டூ தேர் ஹோம்ஒர்க். அவங்கவுங்க ஹோம்ஒர்க் அவங்கவுங்க தான் பண்ணணும். அவங்கவுங்க பாடங்க அவங்க தான் கத்துக்கணும். நான் போய் ஷார்ட்கட்ல என் பையன் அவனுக்கு எப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட மாட்டிட்டு தவிக்கிறான், அவனை எப்படியாச்சும் நான் காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இன்டர்ஃபியர் பண்ணீங்கன்னாக்கா பேக் ஃபயர் ஆயிடும். பையன் பொண்ணை கூட்டு ஓடி போயிடுவோம். ஓகே, ஸோ நீங்க வந்து இந்த சாத்விக குண தோஷம் இருக்கக்கூடாது. ஒரு அம்மாவா என்ன இருக்கணும்? ஓகே, அவன் வாழ்க்கை அவன் வந்து பட்டு எழுந்திருக்கட்டும், கத்துப்பான் லைஃப்ல. அவன் பட்டாதான் அவன் கத்துப்பான். என்னால முடிஞ்சது நான் சொன்னேன், வேணாடா அப்படின்னு சொன்னேன். அவன் கேட்கறானோ கேட்கலையோ அது அவனோட இஷ்டம் அப்படின்ட்டு அந்த ஃப்ரீ வில் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அவங்க இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க லெசன் அவங்க கத்துக்கிட்டோம். ஒரு அம்மாவா நான் என்ன சொல்லணுமோ அது சொல்லிட்டேன், அதுக்கு மேல அவங்க இஷ்டம் அப்படின்ட்டு அங்க ஒரு அந்த டிட்டாச்மெண்ட். ஸோ ஓவர் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கக்கூடாது, மற்றவங்களோட ஹோம்ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகே, இதெல்லாம் சாத்விக குண தோஷங்கள். இன்னொன்னு என்ன அப்படின்னா, சத்தியம்னா என்னன்னு தெரியும், ஆனா சத்தியம் பேசாம இருக்கிறது அது சாத்விக குண தோஷம். ஓகே, சோ உண்மை என்னன்னு தெரியும், ஆனா வாய் திறந்து உண்மை பேச மாட்டீங்க. நம்மளுக்கு எதுக்கு வந்துச்சு, நான் இது வாய் திறந்து பேசினா அன்னெசரியா 4 பேர் நடுப்புறேன், எனக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்ட்டு நீங்க உண்மை பேசாம இருக்கிறது கூட சாத்விக குண தோஷம். ஃபார் எக்ஸாம்பிள், வெஜிடேரியனா இருந்தாக்கா நல்லது. நான் வெஜிடேரியன் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கோ இந்த நிம்மதி, நீங்க சந்தோஷமா இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா இந்த நான்வெஜ் ஃபுட்ன்றது இஸ் நாட் எ ஃபேவரபிள் ஃபுட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்களே வெஜிடேரியனா மாறிட்டீங்க, மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அதனால எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்கு. பட் அது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் நீங்க சொல்லாம இருப்பீங்க. ஏன்னா அதை நான் சொன்னாக்கா என்ன தப்பா நினைச்சுப்பாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் போயிடும், எனக்கு எதுக்கு வந்துச்சு வந்து. அவங்களா கத்துக்கிட்டோம் இன்னைக்குன்னா ஒரு நாள், நான் எதுக்கு என் வாய் திறக்கணும், நான் எப்படி மெடிடேஷனுக்குள்ள வந்து நான் எப்படி வெஜிடேரியன் ஆனோம் அதே மாதிரி அவங்களுக்கா ஒரு நாள் வரும், அப்ப அவங்க திருந்திப்பாங்க, நான் வாய் திறக்க கூடாது அப்படின்னு இருக்கிறது சாத்விக குண தோஷம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை ஒரு வாட்டி சொல்லணும், கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மை ஒரு வாட்டி சொல்லணும், அதுக்கப்புறம் அவங்க கேட்கறாங்களா இல்லையா அவங்களோட ஃப்ரீவில். அந்த ஒரு வாட்டி கூட சொல்லாம நான் உண்மை தெரிஞ்சும் வாய் திறக்காம இருக்கிறது அது தோஷம் அங்க. ஓகே, சோ இந்த தமோ குண தோஷம், ரஜோகுண தோஷம், சாத்விக குண தோஷத்துல இருந்து நீங்க வெளியே வரப்போ அங்க நீங்க ஒரு நிர்குணியா இருப்பீங்க. ஓகே, நிர்குணினாக்கா யூ ஆர் பியூர் விட்னஸ், யூ ஆர் எ சைல்ட் லைக், டிரான்ஸ்பரண்ட், ஒரு கிறிஸ்டல் மாதிரி டிரான்ஸ்பரண்டா பியூரா இருப்பீங்க. சோ அந்த மாதிரி நிர்குணியா இருக்கிறப்போ அது கடைசி லைஃப் டைம், உங்க எர்த் சிலபஸ் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சோ எந்த இடத்துல நீங்க ஒர்க் பண்ணணும், எந்த இடத்துல நீங்க வந்து ஸ்டக்கா இருக்கிறீங்க, எந்த இடத்துல நீங்க வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும், ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நான் எப்படி போகணும், ஒரு தமோ குண தோஷத்துல இருந்து, ரஜோகுண தோஷத்துல இருந்து, சாத்விக குண தோஷத்துல இருந்து, எல்லா குண தோஷத்துல இருந்து நான் எப்போ நிர்குணியா வரணும், அதுக்கான முயற்சி தான். எப்போ நீங்க நிர்குணியா வர்றீங்களோ அப்போ உங்களுக்கு அங்க வந்து பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை. அங்க நீங்க நிர்குணியா இருக்கிறப்போ உங்களுக்கு கர்ம சித்தாந்தம் ஒர்க் ஆகாது, ஏன்னா நீங்க அதுக்கு மேல போயிட்டீங்க. ஓகே, நீங்க தமோ குணத்துல இருக்கிறப்போ உங்களுக்கு கர்ம சித்தாந்தம் ஒர்க் ஆகும். யூ வில் பி அண்டர் த லா ஆஃப் கர்மா. தமோ குணத்துல இருக்கிறப்போ
ரஜோ குணத்துல இருக்கிறப்பவும் உங்களுக்கு அங்க கர்மா இருக்கும், சாத்விக குணத்துல இருக்கிறப்பவும் உங்களுக்கு கர்மா இருக்கும். எப்போ நீங்க நிர்குணியா போறீங்களோ அப்பதான் உங்களுக்கு அங்க கர்மான்றது இருக்காது. அது கடைசி ஜென்மமா போயிடும். Okay. Lovely. Thank you, Master. The most important thing is you have to enjoy the spiritual journey. Let it take its own time. ஒரு ஜென்மம் பிடிக்கட்டும், 10 ஜென்மம் பிடிக்கட்டும். So what? ஒரே ஒரு பாயிண்ட், don't waste the time, don't waste energy. Don't waste your time and energy. Enjoy the journey. Life is all about enjoying. See, தர்மான்றது, இது நிறைய பேர் வந்து தர்மானோட டியூட்டி நான் செய்யணும் ரொம்ப சீரியஸா இருக்குல்ல. தர்மானா you do the duty simultaneously, enjoy the moment. Obviously, like every moment, everything, whatever we do, நம்ம அதை enjoy பண்ணி mindful, most of the time we can avoid the karma and the pitfalls. Yes. So, Isn't it? dharma is doing your duty. தர்மானாக்கா உங்களோட கடமையை செஞ்சுட்டு simultaneously லைஃபையும் என்ஜாய் பண்ண. அந்த whatever the situation, whatever the scenario, whatever the situation, enjoy it. That is real dharma. You are in a poor situation, or you are in a rich, wealthy situation, or you are single, you are married, you are separated, whatever is the situation, enjoy it. Okay. நன்றி, வணக்கம்.